என்னங்க என்ன ஆர்டர் பண்ணலாம்? உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணுவோம். எப்படியும் ஆர்டர் பண்ணி வந்தால் ½ hour கிட்ட ஆகும் போல் இந்த ஹோட்டலில். என்ன புதுசாக நம்ம பொண்டாட்டி நம்மளை கேட்குற நம்ம விருப்பத்துக்கு. சரி, நம்ம விருப்பத்துக்கு எப்போ வருதோ அப்போவே சொல்லிடுவோம். என்ன சொல்லலாம்? பிரியாணியை சொல்லுவோமா? ஷீலா, ஒரு சிக்கன் பிரியாணி எனக்கு. உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்க. நானும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வேணால் சொல்லுவோமா? இருக்கான்னு கேட்டு பார்ப்போம், அதையும் சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு காஃபி குடிப்போமாங்க? சரி சரி, எனக்கும் காஃபி போகிற வேலை மிச்சமாக இங்கேயே குடிச்சிட்டோம்னா. சரி, சில ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். சார் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் 2 பேத்துக்கும்? தம்பி இங்கே பாருப்பா, ஆளுக்கு ஒரு காஃபி கொண்டு வந்துரு. அப்புறம் சிக்கன் பிரியாணி கொண்டு வந்துரு 2 பேத்துக்கும். ஃபிஷ் ஃப்ரை இருக்கா? காஃபி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இப்போதைக்கு இல்லை மேடம். அதை மட்டும் கொண்டு வரட்டுங்களா? என்னப்பா ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு மீன் கூட இல்லைன்னு சொல்கிறீங்க. பெரிய ஹோட்டலாக இருக்குன்னு தானே வந்தோம், அது கூட இருக்காதா? யாரை கேட்டு நீங்களா மெனு ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் லஞ்ச் டைமில் வந்து இருந்திருக்கோம். நீங்கள் வந்தது இப்போ மணி 4 மணி. 4 மணிக்கு எப்படி மேடம் எல்லா ஐட்டமும் இருக்கும்? இதை இருக்கிறது தானே நாங்கள் தர முடியும். எப்பொழுதும் மெனு வந்து எங்கள் மாஸ்டர் சொல்லி தான் பண்ணுவோம். இதில் என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை? இடிசிலாம் இருக்கிறத வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வந்தது லேட்டு தானே, அதுக்கு எதுக்கு அந்த தம்பிகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க விட பார்த்துக்கலாம். சரி தம்பி, பரவாயில்ல. போயிட்டு நீ காஃபியும் பிரியாணியும் எடுத்துகிட்டு வா. இந்தாங்க சார், இந்தாங்க மேடம். நீங்கள் கேட்ட காஃபி பிரியாணி கொஞ்சம் ½ hour ஆகும், கொண்டு வந்துடுறோம். நீங்கள் ஏதாவது வரைக்கும் இதை குடிச்சிட்ருங்க. சில காஃபி நல்லா இருக்க பிறகு குடி. அந்த தம்பி தானே கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வரேன்றாங்களே. சரிங்க. அப்புறம் நான் கூட உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்ட்டு இருந்தேன். என்னது, மறுபடியும் ஏதாவது சண்டையில் போகணும்? என்னென்னு பார்ப்போம், பொறுமையாகவே இருக்கும். இந்த சரசக்க வீட்டிலலாம் சாப்பாடு யாரை வச்சுமா சொல்லிடுறாங்க. மெனுலாம் அந்த அக்கா யோசிக்க வேண்டியது இல்லைங்க. அவங்க மாமியார்ட்ட கேட்டு அவங்க சொல்ல தான் செஞ்சுறாங்க. யோசிக்கிற வேலை மிச்சம் பாருங்க, மூளைக்கு வேலை மிச்சம் தானே. சரி சிலா, அது எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்கிற? நம்ம வீட்டு விஷயத்துக்கு வரியா? என்ன சொல்ல வராத, நேரடியாக சொல்லேன். அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வீட்லேயே நான் சொல்ல தான் நீங்கள் செய்கிறீங்க. இருந்தாலும் என்ன சமைக்க சொல்கிறதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப யோசனையாக வருதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 வீக் நான் மெனு சொல்கிறேன், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு அதையே நீங்கள் செஞ்சால் போதும், பார்த்துக்கோங்க. 1 வீக் மெனுவா? முதல் நாள் சொன்னாவே அடுத்த நாள் நம்ம இருக்காது. இவன் என்ன புது கதை விட்றா? என்னன்னு கேட்போம். என்னங்க சொல்ல வரது புரியுதா? ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க, தலையை நான் சாட்டுங்க. நீ பாட்டுக்கு மெனுவும் இஷ்டத்துக்கு சொல்லிடுவேன். சமைக்க போகிறது என்னமோ நான் தானே. இல்லை வேலைக்கு போய்ட்டு ஒன்று கேட்டால் உனக்கு சமைக்க தெரியாதுன்னு ஒரு கதையை வேறு விட்டுட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு இதை நான் செய்கிறேன். இல்லை சிலா சொல்லு, என்ன மெனு சொல்லு, செஞ்சிடலாம். அதனால இல்லைங்க, நான் வேறு கொஞ்சம் டயட்டில் இருக்கலான்னு இருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மெனு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நோட்ஸ்லாம் எழுதி தந்துடுறேன். அதுபடி நீங்கள் செஞ்சால் போதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நோட்டு வேறு போட்டு எழுதி தெரியா? சரி சரி, நான் கூட அதை வச்சு பார்த்துக்கலாம். சரி சிலா, நீ கேட்டால் சரி தான், நீ சொன்னால் சரி தான் விடு. ஏன்னா பிரியாணி கொண்டு வர போன தம்பி என்ன ஆளக்கானா, கூப்பிடுங்க. தம்பி இங்கே வாப்பா. என்ன பண்ணமா, பிரியாணி ரெடி ஆகுது. நான் ரெடி ஆயிடுச்சு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ரொம்ப பசிக்குதுங்களா? அதில் பசிக்காத தம்பி, பசிக்கு தானே ஹோட்டலுக்கு 4 மணிக்கு வந்து சாப்பிட்றோம். இது என்ன கேள்வி, ரொம்ப பசிக்கலான்னு போய் ஆர்டர் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க. ஐயோ, உங்கள் 2 பேத்தில் இந்த அக்கா போதும் தான் டெரராக இருக்குது. சரி நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் நான் பிரியாணி ரெடி கொண்டு வந்துட்டேன். ஆனால் உங்களால் போய் நினச்சா தான் கொஞ்சம் பரதாமமாக இருக்குது. ½ hourலேயே இந்த அக்கா என்னையை போட்டு இந்த படப்படுத்திட்டாங்களே. நீங்கள் லைஃப் லாங் என்ன பண்ண போகிறீங்களோ? டேய் தம்பி, மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கேன். போட நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.